Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 created sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 mark 3 mark 5 marks அதில் வந்து 15th sum 5 mark sum. ஸோ ஓகே குட். இதில் வந்து ஒரு சம்முடா தம்பி. 1 plus cos theta plus I sin theta whole power n plus 1 minus cos theta plus I sin theta whole power n அப்படின்னு கொடுத்து இது ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 plus cos theta அப்படின்னா 2, 1 minus cos thetaனாலும் 2ன்னு வந்துடணும். ப்ளஸ் இருந்தால் அப்படியே வரும், சைன் இருந்தால் மைனஸ் இருந்தால் சைன் மாறிடும். ஸ்கொயர் போட்டுக்க, ஒரு தீட்டா இருந்தால் தீட்டா பை 2, ஒரு தீட்டா இருந்தால் தீட்டா பை 2. அப்போ நான் இதை எழுத போகிறேன். இந்த இதுக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு எழுத போகிறேன். 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. சரியா? அங்கிட்ட என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த கணக்கு அப்படியே கொண்டு வரேன். ரைட் சைடில் ப்ரூஃபை பார்ப்போம். ரைட்டு ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டா இருக்குல்ல, சைன் 2 தீட்டா அப்படின்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ வெறும் தீட்டா 1 தீட்டா அப்படின்னா 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. அப்போ இது எழுதையில் 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதணும். இது ஒரு செட். ஹோல் பவர் n. நல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதே தான் 2 சைன், இது காசுனா மாறிடும்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ்ஸு ஐ 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. இது ஒரு ஃபார்மெட். ஹோல் பவர் n. சரி, இப்போ 2வை வெளியே எடுப்போம். ரெண்டுலேருந்து இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. வெளியில் எடுத்தோம்னா 2 பவர் n அப்படின்னு வந்துடும். இதில் ஒரு காசு இருக்குது, இதில் ஒரு காசு இருக்குது. வெளியே எடுத்தோம்னா காஸ் பவர் n தீட்டா பை 2ன்னு வரணும். பவரில் வரணும் இந்த எண், மேலே உள்ள எண். அப்போ மிச்சம் என்ன வரும்? இங்கே இருக்கிறது வந்து காஸ் தீட்டா பை 2 ஒரு இது, ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே 2 வந்துருச்சு, காஸ் தீட்டா பை 2 வந்துருச்சு. என்ன வந்துடும்? சைன் தீட்டா பை 2 ஹோல் பவர் n ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கேயும் 2 பவர் n வெளியே எடுத்துரு, 2 பவர் n வெளியே எடுத்துரு, சைன் பவர் n தீட்டா பை 2 வெளியே எடுத்துரு. அப்போ வெறும் சைன் தீட்டா பை 2 வரும், ப்ளஸ் ஐ சைன், இங்கே ஒரு காஸ் தீட்டா பை 2 வந்துடும். ஹோல் பவர் n. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க. சரி ரைட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டையும் சேர்த்து 2 பவர் n வெளியே எடுத்துட்டோம்னா 2 பவர் n இருக்குது இங்கே. சரியா? அங்கே என்ன வந்துடுச்சு? காஸ் n தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா பை 2. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் கணக்கை. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயருக்கு பழைய புக்கில் உள்ள கொஸ்டின் நானாக யோசித்து எழுதுகிறேன். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு போடுவோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்க்குறேன். மைனஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஆன்சர் வரும். ப்ரூவ் பண்ணுறது, ப்ரூவ் தேட் அப்படின்ட்டு. இது கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் ஆகுது, அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்றத பாரு. 1 ப்ளஸ் காஸ் தீட்டானா அதே தானே வரும், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 தானே வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்துடும்? மைனஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸ் வரும். அதே மாதிரி இதில் 2 பவர் என்ன எடுத்துடலாம், காஸ் பவர் என்னன்னு எடுத்துகிட்டு தீட்டா பை 2ன்னு எடுத்துட்டோம்னா உள்ளே என்னடா வரும்? காஸ் பவர் n. சரிதானா? பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ. இதில் இதை அழிச்சிட்றேன். இந்த சைடில் 2 பவர் என்ன வெளியே எடுத்துருவோம். காஸ் பவர் n தீட்டா பை 2 எடுத்துட்டோம்னா உள்ளே ஒரு காஸ் தீட்டா பை 2 மைனஸ் ஐ சைன் தீட்டா பை 2ன்னு வரும்ல, ஹோல் பவர் n. சரியான் பார். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ 2 பவர் n காஸ் n தீட்டா பை 2 காஸ் பவர் n வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து இந்த காசு உள்ளே வந்துடும். காஸ் n தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ சைன் போலார் ஃபார்மு n இது அது என்ன டிமார்ஸ் தியரம் ப்ளஸ்ஸு இந்த இது காஸ் n தீட்டா பை 2 மைனஸ் ஐ சைன் n தீட்டா பை 2. அது பவரில் உள்ளது இது, ஆனால் இது உள்ளே வந்திருக்கு. அப்போ மைனஸ் இது ரெண்டையும் அடிச்சிரு,
அப்போ 2n 2 பவர் n காஸ் பவர் n தீட்டா பை 2 இன்ட்டு இது ஒன்று இது ஒன்று ரெண்டு 2 காஸ் n தீட்டா பை 2. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் n தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் n தீட்டா பை 2 அப்படின்னு முடியும் கணக்கு. 2 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் n தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் n தீட்டா பை 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரூஃப். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. சொல்கிற புரியுதா? நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது 3 மார்க்லையும் கேட்பாங்க. சரியா? புரியுதா அப்படின்னு பாரு. ரைட் சைடில் உள்ளது ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.